முன்பெல்லாம் நமது வீட்டிலுள்ள முதியவர்கள் மூட்டுவலி கைகால் வலி என புலம்புவதை கேட்டிருப்போம். ஆனால் இன்றைய நவீன காலகட்டத்திலோ இளம் வயதினரே இத்தகைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதற்கான காரணங்கள் என்னென்ன சற்றேனும் சிந்தித்ததுண்டா? பிறந்த குழந்தையின் உடலில் மொத்தம் 270 வகையான எலும்புகள் காணப்படுகின்றன. இவ்வெலும்புகள் ஒவ்வொன்றும் அக்குழந்தை வளர்ச்சி அடையும் சமயத்தில் ஒன்றிணைந்து முழு வளர்ச்சி பெற்ற 206 எலும்புகளாக மாறுகின்றன. அது மட்டுமின்றி இயற்கையில் எலும்புகளுக்கு தன்னை தானே மறுசீரமைத்துக் கொள்ளும் தன்மையும் உண்டு. ஆனால் இது வயது முதிர்வு, ஊட்டச்சத்து குறைபாடு, உடற்பயிற்சியின்மை மற்றும் வாழ்க்கை முறைகளை பொறுத்து மாறுபடுகின்றன. பொதுவாகவே எலும்பு வளர்ச்சியானது குழந்தை பிறந்தது முதல் 10 பருவம் வரை அதிகமானதாக காணப்படும். அச்சமயத்தில் குழந்தைகளுக்கு துரித உணவுகளை தவிர்த்து தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை பழக்கப்படுத்துவது பின்னாளில் அவர்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவும். இதோ எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் சில உணவுப் பொருட்களை பார்க்கலாம். கால்சியம். மனித உடலானது தங்களது உணவில் தேவையான அளவு கால்சியம் சத்துக்கள் இல்லாத சமயத்தில் எலும்புகளில் இயற்கையாக உள்ள ஊட்டச்சத்துக்களை எடுக்கத் தொடங்கும். இதுவே பின்னாளில் எலும்பு தேய்மானம், எலும்பு வலுவின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு வித்திடுகிறது. இதனை தடுக்க பால் பொருட்களான குறைந்த கொழுப்பு சத்துள்ள பால், யோகர்ட், பாலாடைக்கட்டி, மீன் வகைகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள் போன்ற உணவுப் பொருட்களை தேவையான அளவு அன்றாடம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இயற்கை உணவு. மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்.